செம்மையா இருக்கு ப்ரோ. வேற என்ன ப்ரோ சொல்றது? தலைவர் தான் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி. நல்லா இருந்துச்சு. நான் வர்த்துனா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு 2 சமூகத்துடைய ஒற்றுமையை சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் இதுல வந்து நிறைய விஷயம் காட்டுறாங்க. கிரிக்கெட்டுன்னு காட்டுறாங்க, கேம்ஸ் பத்தி, கிரிக்கெட்டுன்ற பத்தி காட்டுறாங்க. பிளஸ் வந்து அரசியலை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க, அரசியலை பேஸ் பண்ணி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஆக்ஷனும் இருக்குது. ரஜினி சார் வர சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு ஆக்சுவலா நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தபடி வந்து அவரும் அந்த பாய் கேரக்டர் முஸ்லீம் கூட வச்சு நடிக்கும் போது வந்து அவர் நிறைய படம் வந்து ஹிட் ஆயிருக்குது. அந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது வந்து அவர் ஹிட் ஆயிருக்கு. கடைசியில பாஷால அந்த மாதிரி பண்ணாருன்னு நினைக்கிறேன் நான். ஒரு முஸ்லீம் கேரக்டரா வந்திருக்காரு. படம் சூப்பர் ஹிட். இதுவும் ஹிட் ஆகும்ன்ற வந்து நம்பிக்கை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா தான் இருக்கு. ஐஸ்வர்யா ரஜினி நல்லா பண்ணிருக்காங்க. ரஜினி சார் மூவ்மெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. நல்லா தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. மியூசிக் நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. கேட்டு பார்த்தோம், நல்லா மியூசிக் நல்லா கிளியரா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ரஜினி வர சீன் சூப்பரா இருக்கு ப்ரோ. தலைவர் வந்துருக்காரு. தலைவர் வந்தாலே மாசம் தானே. அப்புறம் என்ன ப்ரோ, இது மட்டும் என்ன ப்ரோ இருக்கு? தலைவர் நல்லா அடிச்சிடாரு ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. வர தலைவர் வர சீன்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆமா, அதெல்லாம் ஞாபகப்படுத்துது, பழைய பாஷாவை ஞாபகப்படுத்துது நம்மளுக்கு. தலைவர் படங்க, பக்கா தலைவர் படம். சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்காரு. மாசா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல். மாசா இருக்குன்னு சூப்பரா இருந்துச்சு. மாசா இருந்தாரு. சூப்பர் மாசா. சூப்பர் மாஸ். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பரா நல்ல ஃபைட் நல்லா இருக்குது. நல்லா பார்க்க வேண்டிய படம். நல்லா பார்க்கலாம். படம் நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா இருக்கு. மாஸ் என்டர்டெய்னர் நல்லா இருக்கு. ஃபேமிலியோடயும் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நைஸ். வெறித்தனம், வெரி பயங்கர வெறித்தனம். பயங்கர மாசா இருக்கு. தலைவர் பட்டை கிளப்பிட்டாரு. எப்படி சொல்றது தெரியல. அதாவது தலைவர் வர ஒவ்வொரு சீனும் இன்ட்ரோ சீன்ல எப்படி வராரோ அதே மாதிரி தான் இருக்கு. பிஜிஎம் பட்டை கிளப்புது. தலைவர் இப்படி வந்தாவே இன்ட்ரோ சீன்ல எப்படி மியூசிக் போறோம் அந்த மாதிரி இருக்கு. தலைவர் பயங்கரமா பண்ணிருக்காரு. பாட்சா பாபா ரெண்டு சேர்ந்து மிக்சடு செம்ம மாசா இருக்குது. படம் வந்து எதிர்பார்த்த பாட்சா மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா அதிரடி செயல பார்க்கும்போது பாட்சாக்கு மேல இருக்கு. பயங்கரமா இருக்குது. தலைவர் வெரியன்ஸ் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா ஜெனரேஷனும் அப்படித்தானே. எங்க அப்பாவும் தலைவர் தான், நம்மளும் தலைவர் தான். படம் பார்க்கறதுக்காகவே வந்திருந்தோம். படம் அவ்வளவு நல்லா இருக்குண்ணே. தலைவர் அப்படிதான் நடிச்சிருக்காரு. 72 வயசு 73 வயசு மாதிரியே இல்ல. அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. படம் ஆக்ஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே கலந்து இவருக்கு அடுத்த பிளாக் பஸ்டர் 100%. சந்தேகமே இல்லை. எல்லாம் வந்து பார்க்க சொல்லுங்க. நல்ல படம், என்ஜாய் பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்களும் பார்க்கலாம் சார். சின்ன பிள்ளைங்களும் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். வெரி நைஸ் மூவி. நைஸ் படம் சூப்பரா இருக்கு. நோ டைம். நைஸ் படம். சூப்பர் மூவி. சூப்பர் ஹிட். பியூர் ரஜினி மூவி. இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்போர்ட் பண்றோம். வருஷம் மேல பக்கா படம். மாஸ் தலைவர். மாஸ் தலைவர் கலக்கிட்டார். ஆஸ் யூஷுவல் ஒரு ஃப்ரேமும் பழைய விண்டேஜ் தலைவருடைய கம்பேக் மாதிரி பார்த்தோம். இந்த 3 முகம், அந்த ஃபோர்ஸ், அந்த எனர்ஜி இப்பவும் இருக்குங்க. சான்ஸே இல்லை. தலைவர் செம்ம கரெக்டான பிளேஸ்மெண்ட். எங்கேயுமே டிப் ஆகல. படம் வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னங்க ரேட்டிங் ஃபுல்லு தான் எப்பவுமே தலைவருக்கு. 10 out of 10. வேற லெவல். அல்டினா சீரியஸ் அல்டிமேட் வந்துட்டு படத்துல வந்து குறை சொல்லாம ஒரு சினிமா கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் ரோல். எல்லாருமே பக்காவா பண்ணிருக்காங்க. சீரியஸா ஒர்த்தா பண்ணிருக்காங்க. வந்துட்டு ரொம்ப நன்றி. சீரியஸா நல்லா பண்ணிருக்காரு. வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கும் பாத்தீங்கன்னா பார்த்து நேரில் அப்படியே கூஸ் பம்ப் ஏறியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து செகண்ட் ஹாஃப் எப்படா போடுவான்னு அவ்வளவு வெயிட்டிங். அவ்வளவு ஒரு செம்ம சீன்ஸ் எல்லாமே. ரஜினி வருவாருன்னா அந்த சீன்ல செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஜிஎஃப் எஸ்ஸோட மாஸா இருக்கும். அந்த கேங்ஸ்டரோட காலில் விழுவாங்கல்ல, வந்துட்டு அப்படியே ரஜினி வரும்போது கேஜிஎஃப் தோத்துரும். அப்படி ஒரு மாஸ் சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ஒருத்தனா ஒவ்வொரு சீனுக்குமே அந்த பிஜிஎம் பங்கமா தான் இருக்கு. சூப்பரா இருந்தது. டெஃபினெட்லி சூப்பர்.